உங்க எல்லாருக்குமே கிருபையும் சமாதானம். இயேசு கிறிஸ்து உங்க எல்லாரையும் நேசிக்கிறார். இந்த நாளில் நம்ம ஒவ்வொரு நாளும் டியூட்ரானமியில சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்ற போகிறார். ஒவ்வொரு வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை உங்க சூழ்நிலைகள் மத்தியில, உங்களுடைய தேவைகளின் மத்தியில, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அதோட வேதனையை கூட்டாருன்னு பேசுகிற அந்த வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்வார். இன்னைக்கு நியாய பிரமாணத்தினால வருகிற எல்லா சாபத்துக்கும் கர்த்தர் நம்மளை நீங்களாக்கி ரட்சித்தது நம்ம சாபத்துல வாழ்றதுக்காக இல்லை. ஏன்னா பைபிள் சொல்லுது அவர் நமக்காக சாபமானாராம். கலேஷியன்ஸ் 3ல நீங்க படிச்சீங்கன்னா சொல்லுது அவர் நம்மளுக்காக சாபமானார், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அப்ப மரத்தில் தூக்கப்பட்டு நம்மளுடைய சாபத்தை சுமந்திருக்கிறாரு. ஆனா நம்மளும் சாபமான வாழ்க்கைய வாழ்றதுக்காக அவர் சாபத்தை சுமக்கல. நம்மளும் தரித்திரமா வாழ்றதுக்காக அவர் தரித்திரனாய் மாறல. நம்மளும் நோய்களை அனுபவிக்கிறதுக்காக இல்ல அவர் நோய்களை சுமந்தது. நம்ம ஆரோக்கியமாய் செல்வ சீமான்களாய் ஐஸ்வர்யவான்களாய் ஆகும்படிக்கு அவர் தரித்திரனாய் மாறினார். நம்ம சுகம் இருக்கிறதுக்காக அவர் நோய்களை சுமந்தார். நம்ம சமாதானமா சந்தோஷமா இருக்கிறதுக்காக நம்மளுடைய பாடுகளை துக்கங்களை ஏற்றுக்கொண்டார். எல்லாத்துக்கும் மேல சாபத்தை ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு ஒருவனால ஒருவன் கீழ் படியாம போனதுனால பாவியாய் ஆக்கப்பட்டான். ஒருவர் கீழ் படிஞ்சதுனால இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை அழிக்க வரல, செய்து முடிக்க வந்தார். அவர் செய்தோம் முடிச்சார். நமக்கான வேண்டிய பிரமாணத்துல தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட எல்லா லா கமாண்ட்மெண்ட்ஸை அவர் செய்து முடிச்சார். அவருடைய கீழ்ப்படிதல்னால நம்ம எல்லாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம நீதிமானா இருக்கிறதுனால நீதிமான் சிரசின் மேல ஆசீர்வாதம் தங்கணுங்குது. அந்த ஆசீர்வாதத்தை குறித்து தான் நம்ம பார்த்துன்னு இருக்கோம். ஆண்டவர் நம்மளுக்கு வசனங்கள்ல இந்த வேதத்துல வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம பேசி 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 சுதந்திரித்து கொண்டு வரப்போகிறோம். நீங்க இத பேச 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 உங்களுடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பான, ஒரு ஜெயமான, ஒரு ஆரோக்கியமான, நீங்க இருக்கிற இடத்துல உயர்ந்த இடத்துல கர்த்தர் உங்களை வைக்க போகிறார். இந்த போடுற எல்லா மெசேஜும் திரும்பி திரும்பி ஒரு நாளைக்கு 2-3 வாட்டி கூட கேளுங்க. நீங்க கேட்கும் பொழுது நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை இதை பேச ஆரம்பிப்பீங்க. கேள்வினாலதான் விசுவாசம் வரும். இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கறதுனாலதான் விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் வந்துச்சுன்னா நீங்க அதை அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய கடன் மேல கோவம் வரும், உங்க வியாதி மேல உங்களுக்கு கோவம் வரும், உங்களுடைய பிரச்சனைகள் மேல உங்களுக்கு கோவம் வரும். இது என் வாழ்க்கையில இருக்கிறதுக்கான அதிகாரம் இல்லை, அதை பேச ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. சோ நம்ம தொடர்ந்து டியூட்ரானமி 28ல நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். பைபிள்ல சொல்லுது டியூட்ரானமி 28 நேத்து 7 பார்த்தோம். இன்னைக்கு 8ஆம் வசனத்தை பார்க்க போறோம். The Lord shall command the blessing upon you in your storehouse and in all that you undertake. கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதத்தை மேல கட்டளையிட போகிறாராம். It is a command. God பாருங்க, the Lord shall command the blessing upon you in your storehouse. பாருங்க, நம்மளுக்கு எல்லாருக்குமே ஸ்டோர் ஹவுஸ்னா என்ன ஞாபகம் வரும்னா, பழைய சாமானங்களை போட்டு இரும்பு பழைய சைக்கிள், எங்க தாத்தா பாட்டி இது சைக்கிள், இது எங்க அப்பா இது சொத்து, இது அது இதுன்னு சொல்லி ஸ்டோர் ரூமை கலீஜா வச்சுருப்போம். இங்க கர்த்தர் ஸ்டோர் ரூமை பிளஸ் பண்றாருன்னா இன்னும் குப்பை வந்து சேரும். இல்ல இல்ல இல்ல, ஸ்டோர் ரூம்னு ஒண்ணு நம்ம வந்து எல்லா பழைய பொருள் போட்டு வைக்கிறது இல்ல. நம்ம பழைய பொருள் போட்டு வைக்கிறதுக்காக ஸ்டோர் ரூம்ன்றது உருவாக்கப்படலை, நம்ம தான் போட்டு வச்சிருக்கிறோம். ஆனா ஸ்டோர் ரூம்ன்றது நீங்க ஸ்டோர் பண்றதுக்கான ஒரு ரூம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது இடம் இல்லாம நீ சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டோர் ரூமை கர்த்தர் உனக்கு பில் பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். இது வரைக்கும் இருக்கிற பொருள் கம்மியா இருக்கலாம், உன் நிலைமை கம்மியா இருக்கலாம், இன்னைக்கு உன் பேங்க்ல 0வா இருக்கலாம், மைனஸா இருக்கலாம். ஆனா கடவுள் சொல்றார், இன்னைக்கு நீ ஸ்டோர் பண்ற மாதிரி ஒரு ரூமை, உன் ஸ்டோர் ரூமை நான் ஆசீர்வதிக்க போறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்?
நிறைய கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யத்தை தரும். நிறைய இருக்கிறதுனால நீ ஸ்டோர் பண்ணி வைக்க போற. அந்த நாளுக்கான தேவை இருக்கிறவன், அந்த நாளுக்கான தேவையை சந்திக்கிறவர் ஸ்டோர் ரூமை பத்தி பேச மாட்டார். அப்போ கர்த்தர் நீ வீடு கட்டும் போது ஒரு ஸ்டோர் ரூமை கட்டு, ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி சேவிங்ஸ் அக்கவுண்ட்டை ஓபன் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய பெரிய பிளெஸிங் உன் மேல கட்டளிட போகிறார். உன் மைனஸ் ஆன உன்னுடைய லைஃப, உன் மைனஸ்ல இருக்கிற உன்னுடைய அக்கவுண்ட்டை கர்த்தர் பிளஸ் பண்ண போகிறார். இப்போ இருக்கிற தேவையே மாத்திரம் இல்ல, கர்த்தர் பேசிட்டு இருக்கிறது ஸ்டோர் ரூமை பிளஸ் பண்றாரு. அல்லேலூயா. 8ஆம் வசனம், the Lord shall command the blessing upon you. உன் மேல அவருடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுறாரா. in your storehouse and in all that you undertake. நீ எடுக்கிற எல்லாத்தையும், எல்லா ஆர்டர்ஸ், உன்னுடைய பிஸ்னஸ், உன்னுடைய வேலை, உன்னுடைய கம்பெனி மேனேஜர், ஹெச்ஆரா இருக்கிறியா, உங்ககிட்ட வர பொறுப்பை நீ ஏதோ ஒன்று கையை வச்சு பண்றத நான் ஆசீர்வதிக்கிறேன். அதான் சொல்றேன், in all that you undertake and he will bless you in the land which the Lord your God gives you. இது கொஞ்சம் கடைசியில பேசலாம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, NLT பைபிள் 8ஆம் வசனம், the Lord will guarantee, NLT version சொல்லுது, the Lord will guarantee a blessing on everything you do and will fill your storehouse with grain. தானியத்தால உன்னுடைய ஸ்டோர் ஹவுஸ் பாருங்க. அப்ப ஸ்டோர் ரூம்ன்றது நீ விதைத்து அறுக்கிற எல்லாத்தையும் ஒரு ஸ்டோர் ரூம்ல சேர்த்து வைக்கிறது. யோசேப்பு கூட ஒரு ஸ்டோர் ரூம் வச்சுட்டு இருந்தாரு எகிப்துல. அப்போ தானியங்களை பஞ்ச நாட்கள்ல குறை இருக்க கூடாதுன்றதுக்காக வர எல்லா தானியத்தை பெரிய ஸ்டோர் ரூமை கட்ட சொல்றான். இன்னைக்கு நான் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. நீ ஸ்டோர் ரூமை கட்டு. உன் ஸ்டோர் ரூம் நிரம்புற மாதிரி உன் ஸ்டோர் ரூமை கர்த்தர் பிளஸ் பண்ண போறாராம். அண்ட் வாட் எவர் யூ அண்டர்டேக், எந்தெந்த ஆர்டரை எடுக்கிற, ஒரு சமயம் நீங்க எந்த வேலை வேணாலும் செய்யலாங்க. கர்த்தர் சொல்றாரு நான் அதை ஆசீர்வதிக்கிறேன். இங்க என்னன்றாருன்னா, the Lord will guarantee. பா கேரண்டியாப்பா, ஷூரா, நிச்சயமாவா அப்படின்றல அதை ஆண்டவர் கேரண்டி கொடுக்குறாரு. the Lord will guarantee a blessing on everything you do. இப்போ நீ ஏதோ ஒன்று எடுக்கிறியா, நீ நம்பலாம், நீ கர்த்தரை கேரண்டியா ஒரு கேரண்டி கொடுக்குறார். அதுக்குள்ளேயே எதுனா ஆச்சுன்னா பாருங்க, ஒரு வண்டி வாங்குறோம், ஒரு பொருள் வாங்குறோம்னா அதுக்கு கேரண்டி வாரண்டி இருக்கான்னு பார்க்குறோம். கேரண்டி ஒரு கேரண்டி, இத்தனை வருஷம் கேரண்டி, கேரண்டிக்கு கம்பல் கேரண்டியா கோல்டு மாதிரி இருக்கும் அப்படின்றாங்களே, அந்த மாதிரி கேரண்டி, ஒரு கேரண்டி, ஒரு ஷோர் கொடுக்குறார், ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறார். என்ன? the Lord will guarantee bless. நீ எது எடுக்கிறியோ, நீ எதை செய்றியோ, ஒரு சமயம் நீங்க ஊழியக்காரர்களா, நீ தொட்டா அந்த குடும்பங்கள் ஆசீர்வாதம், வியாதிகள் சுகமாகும். கர்த்தர் என்னன்றா, bless, the Lord will guarantee a blessing on everything you do. So God's guarantee, God's blessing is guarantee for you. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு கேரண்டியா நிச்சயமா வரப்போகுது, நீ எதை எடுத்தாலும். அப்போ ஒரு பிஸ்னஸ் எடுக்கும் போது 100 பேர் சொல்லுவான், இது என் வாழ்க்கையில பாரு, அவன் ஆரம்பிச்சிருக்கான், அவன் தோத்துருக்கிறான்டா பாரு, நீ ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு விரும்புற, நீ கபடி பிளேயர் ஆகணும்னு விரும்புற, நீ இந்த படிப்பு படிக்கணும்னு விரும்புற, நீ வெளிநாட்டுக்கு போகணும்னு விரும்புற, ஏதோ ஒன்று பண்ணணும்னு விரும்புற, ஆனா இதெல்லாம் ஆகிற மாதிரி இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ இந்த ஆசீர்வாதம் உனக்கு ஞாபகத்துக்கு வரணும். இதை நீங்க பேசணும். என்ன? The Lord will guarantee a blessing on everything I do. இங்க you doங்குதுல, அங்க I do and will fill my storehouses with grain. நான் எடுக்கிற ஆர்டர், நான் நடத்துற பிசினஸ், நான் போற கம்பெனி, ஒரு சமயம் ஹெச்ஆரா மேனேஜரா உங்களை நம்பி சேர்மன் கொடுக்கிற பொறுப்புகள்ல நீங்க எதை கையெடுத்து செய்றீங்களோ கேரண்டியா நீ நம்பலாம், கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நீ எந்த முடிவு எடுத்தாலும், நீ எதை செய்ய வந்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்ப நான் இதுல தோத்து போவேனா? இல்ல, நான் தோத்தே போக மாட்டேன். என் மேல ஒரு கேரண்டி பிளெஸிங் இருக்கு. கர்த்தர் கேரண்டியா என்னை ஆசீர்வதிப்பார். நான் எது செஞ்சாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ எது செஞ்சாலுமே உனக்கு ஜெயம் நிச்சயம் கர்த்தர் சொல்றார்.
உன் ஸ்டோர் ரூம் எம்டியா இருக்காது. கர்த்தர் என்னன்றா உன் ஸ்டோர் ரூம் நான் பிளஸ் பண்ண. ஃபில் யோர் ஸ்டோர் ரூம், ஸ்டோர் ஹவுசஸ். குப்பைனால இல்லை, பழைய இரும்பை எடுத்துன்னு வந்து போறதுக்கோ, பழைய மூட்டையோ இல்லை சிமெண்ட் மூட்டையோ இல்லை உடஞ்சு போன ஃபேனை தூக்கின்னு போய் ஒரு ஸ்டோர் ரூம்ல போறதுக்கு ரூம் கொடுக்குறேன்னு சொல்ல. கிரேன் தானியங்கள்னால கர்த்தர் உன்னை நிரப்ப போறாரு. நீ என்ன உன் வேலையில விதைக்கிற பெரிய அறுவடையை உனக்கு கொண்டு வர போகிறார். நீ கர்த்தருக்கு செய்யற, உன் மேல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. என்ன ஆசீர்வாதம்? நான் எதை செஞ்சாலும் கேரண்டியா கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார். நான் எந்த படிப்பு படிச்சாலும் கேரண்டியா என் ஃபீஸ், கேரண்டியா எனக்கு நாலேஜ், கேரண்டியா ஒரு மெமரி பவர், கேரண்டியா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கர்த்தர் எனக்கு கொடுத்து என்ன காலேஜ்ல, என்ன ஸ்கூலில், என்னுடைய கம்பெனியில், என்னுடைய டிகிரி காலேஜ்ல, என் ஜனங்கள் மத்தியில், என் குடும்பத்தின் மத்தியில் நான் எதை ஆரம்பிக்க, நீங்க எதனா ஒன்று ஆரம்பிக்கும் பொழுது யார் என்ன வேணாலும் பேசலாம், ஆனா நீங்க இந்த ஆசீர்வாதத்தை பேசணும். என்ன ஆசீர்வாதம்? The Lord will guarantee a blessing on everything I do and will fill my storehouses. You should speak for you. அங்க you உனக்கு நான் பேசணும், நான் எனக்குன்னு பேசிட்டு இருக்கேன். நீங்க யூக்குற இடத்துல ஐ போட்டுக்கோங்க. என்ன ஐ? The Lord will guarantee a blessing on everything I do. ஜனங்க வந்து சொல்லுவாங்க, இதை ஆரம்பிக்கிற பிசிஎம்பி எடுத்துட்ட, பிசிஎம்பி எடுத்தா, பிசிஎம்பி எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்வாங்க. காமர்ஸ் எடுத்தா அதுவும் கஷ்டம், ஹெச்இபி எடுத்தா அத்தையா ஏத்த அதில் எதுவும் ஸ்கோப் இல்லையே அப்படின்வாங்க. பிஎஸ்சி நர்சிங் ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சப்பா, ஹாஸ்பிட்டலே இருக்கணும், டாக்டர் ஐயோ 5 வருஷம் படிப்பு, எது வேணாலும் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சொல்லணும், நான் எது எடுத்தாலும், எந்த பிஸ்னஸை முடிவு பண்ணாலும், என் கை எதை செய்ய போனாலும் ஒருத்தர் என்னை ஆசீர்வதிக்க இருக்கிறார். அவர் என்னை ஆசீர்வதிப்பார். அவர் எனக்கு கேரண்டி கொடுத்துற மகன், நீ எது வேணாலும். பைபிள் சொல்லுது, அதான் நம்ம படிச்சோல்ல, ஆம்பிளிஃபைட் பைபிள் சொல்லுது, the Lord shall command the blessing upon you in your storehouse and in all that you undertake. நீ எடுக்கிற முடிவுல, நீ எதை எடுக்கிறியோ, எந்த பிசினஸ்னா இருக்கட்டும், எப்படியாப்பட்ட பிசினஸையும் கர்த்தர் பிளஸ் பண்ண உண்மை உள்ளவர். உன்னை பிளஸ் பண்றதுல அவர் ஆர்வம் கொண்டவர். அதனாலதான் அவரு கேரண்டியா மகன் நான் உன்னை பிளஸ் பண்றேன், உன் பிசினஸை பிளஸ் பண்றேன், நீ தோத்து போகவே மாட்டேன். எப்படியாப்பட்ட பிசினஸ், ஏன்னா உன் மேல ஒரு தோக்குற மாதிரி இருக்கலாம், விழுற மாதிரி இருக்கலாம், ஆனா விழமாட்ட, நீ நிமிர்ந்து நடக்கிறவனா கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப ஆண்டவர் இததான் உன் வாழ்க்கையில விரும்புறார் தவிர வேற எதுவும் உன் வாழ்க்கையில விரும்பல. எத்தனை பேர் நம்புறீங்க? இதுதான் அவருடைய விருப்பம். என் பிள்ளை எடுக்கிற எல்லா ஆர்டர்ஸ்லயும், whatever he undertakes, அவன் எதை எடுத்தாலும், அவன் கைகள் செய்கிற எதுவா இருந்தாலும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அந்த ஆசீர்வாதம் ஸ்டோர் ரூமை நிரம்ப ஃபுல் பண்ண தவிர என்றைக்குமே நீ குறைவுல போயிட மாட்ட. You will build a storehouse. ஒரு சமயம் நீங்க வீடு கட்ட முடிவுக்கு வந்துட்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, வீடு கட்ட ஆரம்பி, அதுல ஒரு ஸ்டோர் ரூமை வை, அதை நான் நிரப்புறேன். உன் வேலை ஸ்தலத்துல இன்கிரிமெண்ட்டை, இல்லை நீ கடையை வச்சு நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு, இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, இன்வெஸ்டர்ஸை கர்த்தர் பிளஸ் பண்ண போகிறார். வாட் எவர், நீ உனக்கு ஃபெயிலியரே இல்லைன்றார். பிகாஸ் காட்ஸ் பிளெஸிங் இஸ் கேரண்டி ஃபார் யூ. கேரண்டியா கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். நீங்க அந்த நினைப்போட, அந்த வார்த்தைகள் நிறைந்தவர்களா இருக்கணும். பாருங்க, நான் எது பண்ணாலுமே, நான் எடுக்கிற எல்லா முடிவுல நான் தோத்துருவனோ, இந்த கடை ஆரம்பிச்சா அந்த ஆள் சொல்ற மாதிரி போயிடுவனோ, என் குடும்பம் சொல்ற மாதிரி நடந்துருமோ, என் கல்யாணம் தோத்துருமோ, என்னுடைய வாழ்க்கை தோத்துருமோ, நான் எடுக்கிற முயற்சியெல்லாம் தோத்துருமோ, கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார் நம்பிட்டு இருக்கிறியா? இந்த கேரண்டியா இரு, நம்பு. கர்த்தர் உன்னை நிச்சயமா உன் ஸ்டோர் ரூமை, உன் ஸ்டோர் ஹவுஸை கர்த்தர் ஃபுல் பண்ண போகிறார். தானியத்தால் உன் வீடு வந்து எப்பவுமே பஞ்ச நாட்கள் மற்றவங்களுக்கு கர்த்தர் உன் மேல ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். பாருங்க, ஈசாக்கு பஞ்ச நாட்கள்ல விதைத்தான், கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதே வருஷத்துல 100 மடங்கு அறுத்து மகா பெரியவனா, வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனா மாறினானா. இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், பணத்தை சம்பாதிக்கிற பலத்தை தரும். உனக்கு தாழ்வுல விடாது,
whatever you're taking in your hand, எந்தெந்த முடிவை எடுத்து உன் கையால நீ செய்யற ஊழியத்தை நீ செய்யும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். உன் பிசினஸ் நீ நடத்தும் போது கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். உன் வேலை ஸ்தலத்துல நீ எந்தெந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உனக்கு கொடுக்குறாங்களோ அதை ஆசீர்வதிக்க போறார். இல்ல நீங்க டீச்சரா இருக்கலாம், உங்களை நம்பி நிறைய பொறுப்பு கொடுத்துட்டாங்கன்றீங்களா, அதை சேர்த்துக்கான பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்க பணத்தை சேகரிக்க போறீங்க, அழிஞ்சு போக போறதில்ல. கர்த்தர் உனக்கு ஒரு ஸ்டோர் ஹவுஸ் வச்சிருக்கிறார். கர்த்தர் உனக்கு ஒரு அக்கவுண்ட்டை ஓபன் பண்றார். அது ஸ்டோர் பண்ணுகிற ஒரு பெரிய அறுவடைக்குரிய ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார். இது உன்னுடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா, ஆமென். பைபிள் அத சொல்லுது. And he will bless you in the land which the Lord your God gives you. எந்த இடத்துல ஆசீர்வதிக்கிறாரா? The Lord your God will bless you in the land he is giving you. NLT சொல்லுது, ரெண்டும் ஒண்ணுதான். சொல்றார், and he will bless you in the land. சொல்லுங்க, God will bless me in the land which the Lord my God is going to give me. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பேசிட்டு இருக்கிறார். வனாந்தரத்துல இருந்து வந்து இருக்கிறாங்க. உங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த இடத்துல நான் உங்களை ஆசீர்வதிக்க போறேன். அல்லேலூயா. உங்களுக்கான ஒரு இடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். பாருங்க, ஈசாக்கு கிணறு நோண்டும் போது இது ஏன் இடம்னு வந்து நிற்கிறான். தண்ணி வருது, ஆனால் ஏன் இடம் நிற்கிறான், விட்டுறான். இன்னொரு இடத்துலையும் நோன்றான், திரும்பி வராங்க. ஆனால் ரெஹபோத்துன்ற ஒரு இடத்துல நோன்றான், அதுக்கு ரெஹபோத்துன்னு பேர் வைக்கிறான். அந்த இடத்துல தண்ணி வாங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணலையா. ஏன்னா அந்த மிச்சம் முன்னாடி 2 நோன் நம்பர் அது அவனுக்கு இல்லாமல் இருக்கலாம், அது அவனுடைய பிளேஸ் இல்லை. ஆனால் காடு இந்த இடத்துல ரெஹபோத்துக்கு என்ன அர்த்தம், நீ ஃப்ளரிஷ் ஆகிறதுக்கு ஒரு ரூமை கர்த்தர் தராரா, நீ பெருகிறதுக்கான ஒரு இடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்னைக்கு நீங்க கண்ட இடத்துல இருக்கலாம், பெருசா மாற்றம் இல்லாம இருக்கலாம், ஆனா நம்புங்க, கர்த்தர் உனக்கான ஒரு இடத்தை வச்சிருக்கிறார். அந்த இடம் தான் என்ன, நலமும் விசாலமான ஒரு இடம், பாலும் தேனும் ஓடுற தேசம், வெளிச்சல் மகிமையாய் வருகிற ஒரு வெளிச்சலான ஒரு இடத்துல, சூப்பரான ஒரு மண்ணு, அங்க விதைச்சா எது வேணாலும் வரும்னுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மண்ணு, அந்த மாதிரி ஒரு செழிப்பான ஒரு இடத்துல விசாலமான நலமும் விசால குட் லேண்ட் அண்ட் லார்ஜ் லேண்ட்னு எக்ஸோடஸ்ல சொல்றாரு. நலமும் விசாலமான ஒரு இடத்தை வச்சிருக்கிறார். அந்த இடத்துல நீ எதெல்லாம் ஆரம்பிக்கிறியோ அதெல்லாம் ஆசீர்வாதம். அப்போ நம்ம எதை எதிர்பார்க்கணும்னா, கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற ஒரு ரூம், நான் ஃப்ளரிஷ் ஆகிறதுக்கு, நான் பெருகிறதுக்கான ஒரு ரூம், ஒரு இடம் கர்த்தர் எனக்கு எங்க வேணாலும் நோண்டலான்றதுல. எங்கெங்கயோ நோண்டுறான், தண்ணி வருது, பிளெஸிங் அவங்ககிட்ட இருக்கிறதால தண்ணி வருது, ஆனா நோண்டுறான். ஆனா யாருமே தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னா அது உன்னுடைய இடம். இல்லை யாருன்னா தொந்தரவு பண்ணாங்கன்னா 7 வழியா ஓட போறான், ஆனா அது உனக்கு சொந்தமானது. உனக்குன்னு ஒரு இடத்தை வச்சிருக்கிறார். உனக்குன்னு ஒரு நலமும் விசாலமான பாலும் தேனும் பெஸ்ட் லேண்ட், வேர்ஸ்ட் லேண்ட் இல்ல, பெஸ்ட் லேண்ட் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, ஆமென். 8ஆம் வசனத்துல சொல்றார், and he will bless you in the land which the Lord your God gives you. கர்த்தர் உனக்கு கொடுக்கிற இடத்துல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போறாராம். வனாந்திரத்திலேயே இன்னைக்கு வனாந்திரம் துபாய் வந்து பெருக்க தாய்க்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் நம்மளுக்கு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு, ஆசீர்வாதமாக இருந்தாலும் அவங்க வனாந்திரத்தில் இருக்கிறாங்க. ஆனால் செல்வ சீமானா கர்த்தர் வந்து உன்னை வைக்க வரும் பெஸ்ட் லேண்ட், இந்த உலகத்திலேயே பெஸ்ட் லேண்ட், நீ இருக்கிற இடத்துலயே பெஸ்டானதை அவர் கொடுக்க விரும்புகிறார். நலமும் விசாலம். கர்த்தர் நீங்க ஜெபம் பண்ணும்போது சொல்லும், ஆண்டவர் எனக்கு நலமும் விசாலமானதை, நலமும் விசாலமானதை, நலமும் விசாலமானதை எனக்கு கொடுக்க போறாரு. அந்த இடத்துல என்னை பிளஸ் பண்ண போறாரு. என் ஸ்டோர் ரூம் என்னைக்குமே குறையா, குப்பை போறதுக்கு ஸ்டோர் ரூம் இல்லை. மைண்டில் எடுத்துருங்க, எனக்கு கூட அப்பெல்லாம் ஸ்டோர் ரூம்னே பழைய பொருளுங்க இருக்கும். ஆமாம், உண்மையிலே பழைய பொருள் தான் வச்சுருக்கிறானுங்க. பழைய பைக்கு, பழைய ஃபேனு, பழைய ஃப்ரிட்ஜு குப்பிங்களை போட்டு வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஸ்டோர் ஹவுஸ் அதுக்கு இல்லை. பஞ்ச நாட்கள்ல உனக்கு தேவையெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. ஊர்ல பஞ்சம் இருக்கும், ஆனா நீ ஸ்டோர், கர்த்தர் உன்னை ஸ்டோர். நீங்க சொல்லலாம், எங்கெங்க சேர்த்து வைக்கிற மாதிரி என்கிட்ட பணம் வருது, கடத்துல மாட்டின்னு இருக்கலாம், ஏதோ ஒரு பொறுப்பை எடுத்துட்டு இருக்கலாம், உங்ககிட்ட சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு வருமானம் இல்லாம இருக்கலாம். ஆனா இனிலேருந்து நான் சொல்றேன், இந்த ஆசீர்வாதத்தை நான், ஆண்டவரே எனக்கான ஒரு இடம், இந்த வேலை நீங்க இல்லாம கிடைக்கல, இந்த வீடு நீங்க இல்லாம நாங்க வாங்கல,
இந்த இடம் நீங்க இல்லாம நாங்க வாங்கல. எந்த ஒரு நல்ல ஈவும் எந்த ஒரு பூர்ணமான வரமோ உம்மிடத்துல இந்த இடத்துல நாங்க பெருகணும். இந்த இடத்துல நாங்க செய்கிற காரியங்கள் பெருகணும். நாங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. அதை பேசுங்க. God is guaranteeing his blessing on you. Is commanding his blessing on you. உன் மேல கமாண்ட் பண்றார். என் பிள்ளையை இயேசுவின் நாமத்துல ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா என்ற மாதிரி கட்டளையிடுறாரு. அவனுக்கு செய்யணும், அவன் ஆசீர்வதிக்கணும். அவன் கையை வைக்கிறதெல்லாம் சக்சஸ். அப்போ உனக்கு தோல்வியானாக்கா தோல்வியே இல்லைங்க. தோக்குற மாதிரி இருக்கலாம், ஆனா தோத்து மாத்திரம் போக மாட்டீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ கர்த்தர் உங்க ஸ்டோர் ஹவுஸை பிளஸ் பண்ண போறார். நீங்க எடுத்து செய்யற வேலை, நீங்க எடுத்து செய்யற கான்ட்ராக்டுங்க, நீங்க எடுத்து செய்யற பிஸ்னஸ்ங்க, நீங்க இருக்கிற இடத்துல படிப்புல எல்லாத்துலயுமே உங்க மேல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. நிச்சயமா அந்த ஆசீர்வாதம் ஜெயத்தை கொண்டு வரும். நீ குறைஞ்சு போயிட மாட்டேன். இது வரைக்கும் ஃபெயிலியரை பார்த்துருக்கலாம், இது வரைக்கும் தோத்து போயிருக்கலாம், ஆனா கர்த்தர் அவருடைய அவர் ஆசீர்வாதத்தை அவர் காண்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. சோ எதிர்பாருங்க. இந்த நாள் உங்களுடைய நாள். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற நாள். Deuteronomy 28ல சொல்லப்படுகிற எல்லா ஆசீர்வாதத்தினால உங்களை நான் நிரப்புறேன். இந்த நாள் ஒரு பெரிய இது வரைக்கும் நீங்க போகும்பொழுது இன்னைக்கு என்னதான் வியாபாரம் போதும் அப்படி போயிருக்கலாம், இன்னைக்கு கம்பெனியில் என்னதான் தொல்லியோ, ஸ்கூல்ல என்னதான் தொல்லியோ, காலேஜ்ல என்ன அப்படி போகக்கூடாது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் எது எடுத்தாலும் எனக்கு ஜெயத்தை கொடுக்க ஒருத்தர் இருக்கிறார். அதனால நான் வேலை செய்ய போறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற எந்த வேலையா இருக்கட்டுமே அந்த வேலையை நீங்க உண்மையா செய்யுங்க. கர்த்தர் ஒருத்தர் பிளஸ் பண்ண இருக்கிறார். நீங்க வந்து கோணையா வரைஞ்சிருந்தா கூட செய்யுங்க. ஆனா வரைஞ்சிருந்தா கூட அதை கரெக்டா மாத்ததுக்கு கர்த்தர் அதை ஆசீர்வாதமாய் மாத்த ஒருத்தர் இருக்கிறார். அதை நடப்பிப்பார். தைரியமா இருங்க. கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்க மேல ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறீங்க. எங்களுக்கான ஒரு இடத்தை நீங்க கொண்டு போய் விட போறீங்க. கர்த்தர் நீங்க கொடுக்கிற அந்த இடத்துல நாங்க போய் இருக்கும் பொழுது எங்களுக்கான ஸ்டோர் ரூம் கொடுக்க போறீங்க. நாங்க கை வச்சு சேர்றதெல்லாம் ஆசீர்வதிக்க போறீங்க. நீங்க எங்களுக்கு கேரண்டி கொடுத்துருக்கிறீங்க. ஆண்டவரே, நீங்க இல்லாம நாங்க இந்த இடத்துல போகிற இடத்துல இல்ல. நீங்க கொடுக்கிற அந்த இடத்துல நாங்க பெருக போறோம், செழிக்க போறோம், உயர போறோம், மேன்மை அடைய போறோம். இந்த உலகத்தின் ஜாதிகள் மத்தியில நாங்க உயர்ந்தவர்களாய், ஆண்டவரே, பட்டணத்தில் தேசத்தில் உயர்ந்தவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்க போறோம். வருகையிலும் போகையிலும் நாங்கள் ஆசீர்வாதமா இருக்க போறோம். எங்க மேல உங்க ஆசீர்வாதம் இருக்கு டாடி. உங்க ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். நாங்கள் செய்யறத ஆசீர்வதிக்கும். நாங்க செய்யறதான பலன்களை வைத்து ஆண்டவரே, நாங்க வெறும் சாப்பிடுறது மாத்திரம் இல்லாம ஸ்டோர் பண்ற அளவுக்கு நிறைய எங்களுக்கு கொடுத்து ஸ்டோர் பண்ற அளவுக்கு எங்களை பிளஸ் பண்ண போறீங்க. இது வரைக்கும் பார்க்குற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஸ்டோர் ரூம் என்ன குப்பைங்களை எத்தனை போய் போடுற இடமா இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு ஆண்டவரே, கோல்டு, சில்வர், பணங்க, பேங்க் நிரம்புற அளவுக்கு எங்களை ஆசீர்வதிக்க, மற்றவங்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் மாறுற அளவுக்கு எங்க வாழ்க்கையை நீங்க மாத்த போறீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். உங்க எல்லாருக்குமே கிருபையும் சமாதானம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்கான ஆண்டவரே காணிக்கையை விதைங்க. நீங்க இந்த வார்த்தைகள்னால ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அதை சாட்சி இருக்குன்னா சொல்லுங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். கொஞ்சத்துல உண்மையா இருந்தீங்கன்னா அதிகத்துக்கு அதிபதிகளாய் கர்த்தர் உங்களை வைப்பார். உங்களை நம்பி இன்னும் பணங்களை கொடுப்பார், இன்னும் ஆஸ்திகளை கொடுப்பார், செல்வாக்குங்களை கொடுப்பார். கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. இயேசுவின் மூலம் இயேசு உங்களோடு கூட இருந்த அந்த நன்மையான ஈவுகள்னால நிரப்பி வழி நடத்துவார். He has a best land for you. He has a large land for you. He has a milk and flowing place. அவர் வந்து பாலும் தேனும் ஓடுற இடத்துல ஒன்று வைக்க போறார். செழிப்பான இடம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.